சாமியே சரணமையப்பா. வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக தரிசனம் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கோம். பெரிய பாதையில் வந்துட்டு கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டரா 53 கிலோமீட்டரு 63,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். அதுவே பெரிய சாதனை மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. அதை முடிச்சுட்டு இன்றைக்கி பம்பாவில் வந்து நைட்டு படுத்து தாங்க தெரியும் எங்களுக்கு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15. காலைல சீக்கிரம் இருந்துச்சு போகலாம் நினச்சோம், அதுவும் போக முடியல. இன்றைக்கி பம்பாவில் வந்து வெற்றிகரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்லைன் க்யூ வர்றவங்க ஆன்லைனில் மாதிரி செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ சாமி ஆன்லைனில் வந்து செக் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, அப்படி தானே? நம்ம டிக்கெட்டை காட்டுங்க, காட்டிடும். ஸோ இப்போ மறக்காமல் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அவங்க ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஆன்லைனில் இல்லாதவங்களுக்கு கீழே ஒரு க்யூ இருக்குது, அங்கே போய்ட்டு அது பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா எருமையில் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்பாட் செக்கிங், அதையும் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி தானே சாமி? அப்படி தானே, ஸ்பாட் செக்கிங் கீழே பண்ணால் கூட இது பண்ணிடலாம், அப்படி தானே? ஓகே. ஸோ கூட்டங்கள் ஓரளவுக்கு இருக்குது. சாமி சரணமையப்பா. நம்ம வந்து முதல் செக் பாயிண்ட்டான அதையும் கடந்துட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளநீ கடை இருக்கும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு. இந்த இளநீ கடையை பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இருக்குது மக்களே. இறங்குற கூட்டம், அதனால் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டோலி மக்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வேணுன்னா நம்ம இங்கேருந்து டோலி எடுத்துக்கலாம். ஒரு வழி ஒரு டைம் கொண்டு போகிறதுக்கு 3,500, 2 டைம் கொண்டு வரணுன்னா 6,500. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஷெட்டு தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து முதல் ஷெட்டு மொத்தம் 8 ஷெட்டு. ஸோ 8 ஷெட்டை நீங்கள் வந்து கடந்தால் சன்னிதானத்துக்கிட்ட அந்த போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீல்மலை பாட்டம். காலையில் கொஞ்சம் ஏறுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. அதிகாலையில் ஏறிஇருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எங்கள் கூட அந்த குருசாமி தூங்கிட்டாப்புல, வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி தூக்கி அவரே கிட்டத்தட்ட பேஷண்ட்டாக இருந்தாருங்க. அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. சரி வேறு வழி இல்லாமல் அவரையும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது நிலைமை. சரி ஏறிடுவேன் அப்படின்னாரு. சரி வந்துடுங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். சாமியே சரணமையப்பா. சாமி சற்று குளிர்பாகனங்கள் வேணுமா? ஏறிடுவோம். ஆமாம்மா, அதில் வாங்கிக்கலாம். சாமி குருசாமினா இந்த மாதிரி இருக்கணும். குருசாமியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கள் குருசாமி எப்படின்னு. எப்படி உங்களை பற்றி பெருமையாக ஜாஸ்தியாக இருக்கு? உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னா இல்லையா? இழுவை ஜாஸ்தியாக இருக்கு. இல்லை சாமி, கற்று தேரணும்ல. அவன் அங்கங்கே கேட்பாங்க, நின்று வாங்கி கொடுப்பாங்க குருசாமியில். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி கூட்டு போறிய பாருங்க, அந்த மாதிரி இருக்கான். பகவானை தான் பார்க்கணும் கண்டிப்பாக. இங்கே வந்தான் பாயிண்டாக பேசுகிறாரு பாருங்க. எவனாவது ஏதாவது கேட்கட்டாங்க அப்பாச்சி மேடு டாப்பில் அங்கே அடிக்கிறாங்க. சாமியே சரணமையே பண்ணுவாங்க. சாமி சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. உருண்டை வழிபாடுக்கு வந்திருக்கோம் அப்பாச்சி மேட்டுக்கு. இதை பற்றி நம்ம நிறையா சொல்லியிருப்போம். ஸோ உருண்டை இருக்குல்ல, அந்த உருண்டை வந்து இங்கே வந்து பூதங்களுக்கு நம்ம தூக்கி போடுற மாதிரி உருண்டை. ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 5 ரூபா ஒரு உருண்டை. யாராவது புதுசாக வரீங்க, கன்னிசாமியாக வரீங்கன்னா இந்த விச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5 ரூபா தான். அப்பாச்சி மேட்டை வெற்றிகரமாக வந்தாச்சு. ஒரு பிரேக் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏறிட்டே இருக்கோம். அட்லீஸ்ட் ஏன்னா ஒரு காஃபி தான் மார்னிங் சாப்பிட்டோம், வேறு பெருசாக சாப்பிடல. ஏதாவது சின்னதாக பிரேக் எடுத்துகிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சாமியே சரணமையப்பா. ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம். குட்டி பிரேக் எடுத்துகிட்டு ஒரு டீ ப்ளஸ் காலையில் எதுவுமே சாப்பிட்டதுனால ஒரு 2 வடை சாப்பிட்டோம். வடை சாப்பிட்டுட்டு அப்பாச்சி மேடு டாப்பு. ஸோ ஒரு நீண்ட பிரேக்குக்கு அப்புறம் ஒரு குட்டி நீண்ட பிரேக்கு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு. அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அப்பாச்சி மேட் டாப்லேருந்து கிளம்புறோம். ஓகே தான், இங்கே வரைக்கும் ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருக்குது. வடை டீ காஃபிலாம் ஒரு 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. அங்கங்கே வந்து குளுக்கோஸு சோடா இந்த மாதிரி தர்பூசணி குக்கம்பர் அதெல்லாம் இருக்குது. என்ன கேட்டீங்க? வெறும் வயிற்றில் சாமியை பார்க்கணும். எப்படி வாங்க சாமி, இந்த மாங்காய் ஒன்று கொடுத்துருங்களா? கொடுங்க.
ஒரு ஸ்டெப்புக்கு ரேட்டு வேறு அதுதான் இப்போ தான் சொன்னேன் 20 தான். பின்னாடி பஸ்ஸில் இருக்கடா கேட்றா கேட்றா இல்லைடா போடும் வேறு மாங்காய் சாப்பிட்ணும் ஆசைப்பட்ட இப்போ தான் பிரேக் எடுத்திய டீ காஃபிக்கு மறுபடியும் வந்து ஒரு மாங்காய்க்கு பிரேக் எடுக்கிறிய. ஏடிஎம்ல பணம் எடுத்து சாப்பிடு அப்பாச்சி மேட்டில் மாங்காய் ஏடிஎம் அப்படின்ற மாதிரி இந்தியன் ஏடிஎம் மாதிரியாக விட்ரா பண்ணி சமய சரணமைப்பா. ஸோ இந்த 2 இடத்துல நம்ம பிரிஞ்சிருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சரங்கொத்தி, இன்னொன்று அப்படியே பார்த்திங்கன்னா சன்னிதானம் ரூட்டு. சன்னிதானத்தில் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது. சரங்கொத்தியில் யாருமே இப்போதைக்கு இல்லை. அதனால் நாங்கள் சரங்கொத்தி வழியாக தான் போகிறோம். போன டைம் போன மாதிரியே தான் போகிறோம். அதுதான் எண்டு. அப்போ ஐயப்பனோட எல்லை. அந்த சைடு கொஞ்சம் கூட்டம் இருக்குது. அந்த ரூட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் அதிகமாக இருக்கும், பொடி பொடி கல். ரெண்டாவது அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் இதுவும் பார்ப்போம். ஆமாம், இதுதான் ப்ராப்பர் வே ஆக்சுவலி. சமயம் இந்த டைம்லாம் போன டைம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணியிருப்பாங்க. பிஸ்கெட்னு தண்ணியும் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இப்போயுமே கொடுக்குறாங்க பிஸ்கெட்டு. ஸோ பார்லேஜி பிஸ்கெட் நம்ம ஊர் சைடில் பார்லேஜிலாம் இப்போ அழிஞ்சிச்சான் தெரியல, இருக்குது ஓரளவுக்கு இருக்குல்ல பார்லேஜி பிஸ்கெட் நம்ம ஊர் சைட்லாம். அப்படியா? தமிழ்நாடுக்கு ஒன்று ஸ்பான்சர் பண்ணதான் பார்லேஜி, நமக்கே தெரியாது. நிப்பாட்டாங்க. நான் பிஸ்கெட் நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டுக்குள்ள. அப்படியா? எக்ஸ்பீரியன் பிஸ்கெட்டா கொடுக்க போகிறாங்க. என்னடா பிஸ்கெட்டா? எனக்கு தெரிஞ்சு வர்றீங்க அப்படின்னா சரங்கொத்தி வழியாகவே வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பெருசாக கூட்டமும் இல்லை. ஐ ப்ரிஃபர் டு இந்த வேலை வாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அந்த வே வந்து டிராக்டர் பாதை வந்து கல்லாக இருக்குது, காலும் வலிக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது இதுதான் பழைய பாதை, அதனால் இந்த வழியாக வந்துடுங்க. போன டைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க. அதான் எங்கே போன டைம் வந்து கதறி இருப்பேன் சன்னிதானத்தில் நின்று வந்து மெமரி கார்டை உடச்சி. அது ஒரு பெரிய கதை. அது போன வருஷத்து கதை. நீ மேபி யாராவது பார்க்கல அப்படின்னா நான் இதில் ஐயில் வந்துட்டு லிங்க் கொடுக்கேன், மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இந்த வருஷம் ஸ்மூத்தாக தான் போகுது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 11 மேலே. கஷ்டத்துக்கு இது ஒன்றாவது திருப்தியாக. அதான் ஸோ 12 மணிக்குள்ளே இந்த நட சாத்திடுவாங்க. அதுக்குள்ளே ஐயப்பனை பார்த்துடணும், எப்படியாவது பார்த்துருவோம். ஆனால் பெரிய பாதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. மேபி சன்னிதானத்தில் வந்து நான் ஐயப்பனை பார்த்துட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது மோஸ்ட்லி இது வந்து டே 1 அண்ட் டே 2 விலாகாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து டே 1 நான் கம்ப்ளீட் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு. 17 மணி நேரம் ஜேர்னி. 17 மணி நேரம், ஆமாம் 17 hours கிட்ட ஆகிடுச்சு. 53 கிலோமீட்டர் வந்து நடந்தே போயிருந்துருப்பேன் வெறுங்காலில். அது அவ்வளோ பெரிய கஷ்டம். அது வந்து என்னால் ஃபுல் வீடியோ ஒரே வீடியோ லென்த்தாக போட்டால் உங்களுக்கும் கடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் டே 1 அண்ட் டே 2 போடுறேன், பாருங்கள். ஸோ நான் சரங்கொத்தி போயிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே விச்சுவல்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே குரங்குகள் தலைவன் இருக்காப்லையே. ஆஹா, பிளாக் சிம்பான்சி தானே அது? என்னடா அவனை பார்க்கலேன்னு பார்த்தேன், நம்ம வந்து பார்த்தாச்சு ஜாலியாக. பாய், ஹாய் பாய். பாயா கேளாம் தெரியலையே. இப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. ஆஹா, ஜம்பை பாருங்க. ஃபுல்லாக பிளாக் சிம்பான்சி தான். ஸோ சாமியே சன்னமையப்பா, ஸ்டே வித் மீ. நான் உங்களுக்கு கோபிநாத். தொடர்ந்து பேசுவோம். சன்னமையப்பா, சரங்கொத்தி வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம சரங்கொத்திலாம் போன வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏறி குதிச்சு போய் சன்னிதானத்தை பார்க்குறதுக்குள்ள நமக்கு உயிரே போயிடுச்சு. நல்லபடியாக இந்த வருஷம் சரங்கொத்தி வந்துட்டோம். சாமியே சரணமையப்பா, சரங்கொத்தி. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சபரி பீடத்தில் குதிட்டு போயிடறாங்க அவ்வளோ தூரம் வர்றதுக்கு பதிலாக. பட் ஆனால் ஆக்சுவலி விர்ச்சுவல் வந்து சரங்கொத்தி தான் இங்கே இருக்குது. மேலே வந்து நீங்கள் வந்து இங்கே தான் இல்லை, திருவானத்தரா. சாமி சரணமையப்பா. ஸோ சபரிமலை வந்து திருவாதனப்பட்டி வந்து இங்கே தான் கொண்டு வந்து வைக்கிறா. சரணமையப்பா. கடைசி நாள் வந்து ஐயப்பனை யானை மேலே கொண்டு வந்து இங்கே மேலே தரத்தோட கொண்டு வந்து இங்கே வந்து
நின்று யானை பார்க்கும். அப்படியா? யானை வேலி ஒரு மேலே ஐயப்பன், ஆமாம், ஐயப்பன் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாரும் நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு. இதோட ஐயப்பன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லை, இதான் ஐயப்பனோட இல்லை. வந்து யானை நிற்கும். எல்லாரும் நல்லபடியாக போயிட்டாங்களா அப்படின்னு திரும்ப போகும்போது மேலே தான் எதுவுமே பரவாயில்லையா? சோப்பா இதெல்லாம் செத்தம் இந்த கேப்பில் போகிறதுக்கெலாம் இல்லை போதும். உயிரே வந்துடுச்சு அந்த கேப்பில் போகிறதுக்கு. இதே தான், இந்த மாதிரி தான் இருக்கும். அது எப்படி நடக்கிறது? சமய சன்னமைப்பா ஒரு வழியாக கவுண்டருக்குள்ளே வந்துட்டோம். நம்ம சரங்கத்தி முடிச்சுட்டு ஸோ இதிலேருந்து கவுண்டராக தான் போகும். நம்ம கவுண்டர் கிட்ட போயிட்டு நம்ம சந்திப்போம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஊசி கல் கால் இப்படி வலிக்குதுங்க. அப்படியே செல்லுன்னு ஏறுது. சமயே சன்னமைப்பா. இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது மக்களே. எல்லாமே வந்து இதுதான் ஃபுல்லாக அவங்கவுங்க பொடி போட்டு அப்பப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. போகிற வழியில் தண்ணியும் இருக்குது. 3 வருஷம் பண்ண மாதிரி அதே தான். பட் ஆனால் இந்த வருஷம் கூட்டம் கம்மினால பிரச்சனை இல்லை. சன்னமைப்பா. ஸோ இந்த செட்டு வந்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. 18 படி இருமுடி கட்டி ஏறுறவங்களுக்கும் சரி, சிவில் தரிசனம் பண்ணுறவங்களுக்கும் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஓரளவுக்கு சாமியே சன்னமையப்பா கம்மியாக தான் இருக்குது. சாமியே சரணமையப்பா. ஒரு வழியாக சாமி தரிசனம் பார்த்தாச்சு. சிறப்பான தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ சாப்பிட்லான்னு போனோம். அன்னதானத்தில் சரியான கூட்டமாக இருந்துச்சு சாமிகள். அதனால் வழி இல்லை. ஏன்னா வெளியிலே 2 கியூ நிற்கிது. அதுக்கப்புறம் உள்ளே கம்பிக்குள்ளே 2 கியூ நிற்கிது. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்மளால் முடியாது. அதனால் வழி இல்லாமல் கீழே உள்ள கடையில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்றது தான் பிளானு. பட் ஆனால் கூட்டம் இந்த வருஷம் உண்மையிலே கம்மியாக இருக்குது. நாங்கள் வரும்போது கம்மியாக இருந்துச்சு. நீங்களுமே அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் கால் பண்ணி வேறு கேட்டாங்க கூட்டம் எப்படி இருக்குன்னு இல்லை. ஆமாம், அதனால் கொஞ்சம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கூட்டம் எங்கேயுமே நிற்கல சாமிகள், பிரச்சனை கிடையாது. இன்னும் உங்களுக்கு நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம 6 மணிக்கு லைவ் வரோம். ஸோ சன்னிதானத்துக்கு முன்னாடி எடுக்க முடியுமா தெரில. இல்லைனா மஞ்சள் மாதா இருக்கும்ல, அங்கே வச்சுட்டு நம்ம லைவ் போகலாம் அப்படின்றதான் பிளானு. யாராவது பார்க்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறமும் ரெக்கார்டர் வீடியோவாக தான் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம். அப்படி தானே சாமி? ஏன்னா ஃபுல்லாக நடந்து வந்ததெல்லாம் டயர்ட் ஆகிடுச்சு. சாமி தரிசனம் என்ன வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பிளானு, என்ன பண்ணலாம் அப்படின்றத மேபி நான் ஈவினிங் அப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணலாம். இங்கே ஒரு 3 நாள் நம்ம சபரிமலை யாத்திரையிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா யாரும் முடிச்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம சன்னிதானத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம ஸ்டே பண்ணிட்டு ரிச்சுவல்ஸ்லாம் இருந்துச்சு. என்ன ரிச்சுவல்ஸ் அப்படின்னா தென்னங்கண்டை கொண்டு பதிக்கிற ரிச்சுவல்ஸ்லாம் இருந்துச்சு. தென்னங்கண்டை சொல்லியிருப்பேன், தென்னங்கண்டை ஏன் பதிக்கிறாங்க, ஏன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சாமி சொல்லுவாப்புல. சாதாரண விஷயம் தொடர்ந்து ஒரு 18 வருஷங்கிறது சாதாரண விஷயம். அப்படி நம்ம 18ஆம் வருஷம் வரும்போது தென்னங்கண்டை ஏன் கொண்டு வரோம்னா, எந்த அளவுக்கு தென்னங்கண்டை வளர்ந்து நன்மையை தருமோ அதுபோல் நம்ம குடும்பமும் நல்லபடியாக வளர்ந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, செல்வம், வேலைவாய்ப்பு, அந்த மாதிரி இது 2 விஷயம் இருந்தாலும் ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கும். அதெல்லாம் பகவான்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னு ஒரு தாற்பயம். அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சபரிமலை எந்த வசதிகளுமே கிடையாது. ஒரு பூஜை பொருள் காட்டு மலர்னால ஐயப்பனுக்கு பூஜையை நடக்கும். அப்படின்ற போது இந்த தென்னை மரம் பூஜைக்கு தேவையான தேங்காய்கள் இதெல்லாம் தேவைப்படும். அப்போ இந்த தென்னை மரத்தை கோயிலை சுற்றி வச்சுருந்தாங்க. அப்போ ஏகப்பட்ட தென்னை மரம் பார்க்கலாம். அந்த 1999, 98 அது இருந்தது. சன்னிதானத்தை சுற்றி இப்போ அதை எடுத்துட்டாங்க. அதில் இருந்தால் தேங்காய் எல்லாமே பூஜைக்கு கொடுப்பாங்க. அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே சாமிகள் 18ஆம் வருஷம் வரும்போது என்ன கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ நாங்கள் இந்த தாற்பரிகம் இந்த பயணம் 3 நாளாக தொடங்குச்சு. எருமேலியில் ஆரம்பித்த பயணம். சென்னையிலேருந்து வந்திருப்போம். எருமேலியில் ஆரம்பித்து பெரிய பாதையிலேருந்து பம்பாலேருந்து சபரிமலை. ஸோ மீண்டும் பம்பாவுக்கு போய் அப்படியே போகிறோம். இந்த பயணம் முடியுது. ஸோ 3 நாள் சபரிமலை யாத்திரை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இது டே 1 டே 2 விலாக் மாதிரி தான் வரும். உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது. நம்மளும்
கரெக்டான கண்டென்ட்டாக போடணும். ஸோ ஓரளவுக்கு எடுத்திருக்கோம். நம்ம லைவுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், போய் மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ சபரிமலையில் வந்துட்டு நேற்றுக்கு 6 மணிக்கு லைவ் போட்டிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ 2025க்கான முதல் பதிவு, முதல் வீடியோ எப்போயுமே நம்மளுக்கு சபரிமலையிலேருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போயும் ஆரம்பிக்குது. சுவாமியே சரணமையப்பா. இன்னும் நம்ம இந்த சபரிமலையை விட்டு போகல. ஸோ ஏன் அப்படின்னா என்ன பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம். ஸோ போஸ்ட்டு பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஒரு 3 போஸ்ட் வாங்கியிருக்கோம். லெட்டர்லாம் எழுதியிருக்கோம். அப்போ வந்து ஐயப்பன் வந்து நமக்கு போட்ட மாதிரி. ஸோ லெட்டர்லாம் பயங்கரமாக எழுதியாச்சு. சாமி என்ன இது, என்ன கான்செப்ட்டு? இந்த லெட்டரில் என்ன சிறப்புனா, இந்த சீல் எங்கேயுமே இருக்காது, சன்னிதானத்தில் மட்டும்தான் கிடைக்கும். சபரிமலை சீல். ஆமாம். இது நம்ம இங்கேருந்து போடும்போது ஐயப்பனே நமக்கு அனுப்புகிற மாதிரி. அவருக்குள்ள பின்கோடு இது. வேறு யாருக்குமே நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் விட இந்த பின்கோடு வராது. இந்த 689 இருக்குல்ல, இது வராது. பம்பாவுடைய பின் நம்பர் போட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 15 நாளுக்கு மட்டும்தான் இந்த பின்கோடு ஆக்டிவேட்டில் இருக்கும். கரெக்ட். ஆமாம். இங்கேருந்து தான் நம்ம அனுப்ப முடியும். நம்ம அங்கேருந்து எதுவுமே நீங்கள் அனுப்ப முடியாது. அங்கேருந்து அனுப்புறதுனா பம்பா போஸ்ட் ஆஃபீஸ் தான் அனுப்ப முடியும். ஸோ இப்போ ஐயப்பன் வந்து நம்ம லெட்டர் வந்து நமக்கே லெட்டர் போடுறாரு. ஐயப்பன் சொல்லி ஐயப்பன் சன்னிதானத்தில் ஐயப்பன் சீல் வச்சு நமக்கு போடுற மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ அதோட இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை ஆமாம் போடுங்க. எப்படிங்க நானும் போடுறேன். சுவாமியே சரணமையப்பா. ஒரு சாமி என்ன செய்கிறாருன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் வாங்க, ஸ்கிரிப்ட் எழுதி ஆனால் ஒரு 2 பக்கத்துக்கு எழுதினேன். 2 பக்கத்துக்கு எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் கூடியாயோ அப்படின்னு கேட்டேன். தம்பி ஒரு சீட்டு தான் தம்பி வரோம், கிளம்பு அப்படின்ட்டாரு. அதோட ஒரு சீட்டில் வந்துட்டு ஐயப்பன் கோரிக்கைகளை எழுதிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நிறையா வந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஸோ எழுதியிருக்கோம். இந்த வருஷம் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்லதாக நடக்கும்னு நம்புகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, போஸ்ட்டு போட்டாச்சு. ஐயப்பன் போட்ட மாதிரியே நமக்கு கணக்கு. ஸோ 15 நாள் மட்டும்தாங்க இது திறந்துருக்கும். ஸோ 15 நாள் மட்டுமே திறந்துருக்கும். இந்த சீசனில் மட்டும் எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. நம்ம சபரிமலையில் மட்டும்தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்க சன்னிதானத்தை வந்து காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. மக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த இருக்கு பாருங்கள், சபரிமலை போஸ்ட் மாடியில் இருக்குங்க. கரெக்டாக ஆரியாஸ் மேலே இருக்குது. ஓகே சாமி, கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இறங்குவோம். கிட்டத்தட்ட பம்பாக்கு போனோம். பம்பாக்கு போகிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதனால் சபரிமலை சன்னிதானத்திலே வச்சு நான் முடிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும். அந்த ஐயப்பன் வந்து எல்லாருக்கும் அள்ளி தரட்டும். எப்படின்னு எல்லாருக்கும் எல்லா வளமும் இருக்குது ஐயப்பா அப்படின்ட்டு நம்ம இந்த vlog முடிக்கிறோம். ஓகே, சாமியே சரணம், சரணம் ஐயப்பா. மீண்டும் ஒரு நல்ல vlogல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கோபிநாத். இது கெட்டலாதா? டாட்டா பாய் பாய் ஃப்ரம் சபரிமலை. வாங்க ஹரிகரன். டாட்டா பாய் பாய். சாமியே சரணம் ஐயப்பா. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய். உங்களிடம்